அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்னென்ன சமையல் அப்படின்னு பார்த்துடலாம். ரைஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கு இன்றைக்கி ஒரு நல்லா அரைச்சி விட்ட ரசம், தக்காளி, நம்ம மிளகு ஜீரகம், எல்லா ரசம் எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் இருந்தாலும் நான் அதில் கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை, கருவேப்பிலை கொத்து எல்லாமே சேர்த்து அரைச்சிருவேன். மழை நேரத்துக்கு மருந்தாக பயன்படுத்துகிறோம். மிளகு நல்லா சேருங்க. மழை நேரங்களில் மிளகு எடுக்கணும். மிளகோட தன்மை நமக்கு நல்ல மழை நேரத்தில் உடம்புக்கு ஒரு கதகதப்பை கொடுக்கும், வெயில் நேரத்தில் குளிர்ச்சியை கொடுக்கும். மிளகோட காரம் நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணாது. வரமிளகாயோட காரம் தான் வயிற்றுக்கு கெடுதல் பண்ணும். பச்சை மிளகாய் காரம் ஒரு அளவோடு எல்லாமே சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுலேயும் மிளகு சேர்க்கும் போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த மழை நேரத்துக்கு டெய்லி ரசம் வைக்கலைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ரசம் கட்டாயம் சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். மிளகு ரசம் இன்றைக்கி அரைச்சி விட்ட ரசம். அப்புறம் அவரைக்காயில் ஒரு பொரியல் பண்ணியிருக்கிறேன். பருப்பு போட்டு தேங்காய் போட்டு ஒரு தேங்காய் பருப்பு போட்டு நம்ம அவரைக்காய் பொரியல். அப்புறம் இது வல்லாரை கீரையில் துவையல். இந்த வல்லாரைக்கீரை துவையலுக்கு நான் வதக்கி, அதாவது வறுத்து வச்சுருந்தேன். அதை ஏற்கனவே முந்தின ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கிறேன், அதில் பாருங்கள். இது வல்லாரை துவையல் உடம்புக்கு மிகவும் நல்லது. இதுவும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். அவரைக்காய் பொரியலும் இதுவும். இந்த வல்லாரை துவையல் மட்டுமே நம்ம ரைஸில் கொஞ்சம் போட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு கூட அப்புறமா நம்ம ரசம் சாப்பாடு எடுத்துக்கிடலாம். இந்த மழை நேரங்களில் உடம்பை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வருமுன் காப்போங்கிறது தான் ஆயுர்வேதம். நமக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனைகள் வர்றதுக்கு முந்தையே நம்ம பாதுகாப்பாக இருந்து நம்மளை ஆரோக்கியத்தை பேணணும். நம்ம பாட்டி வீட்டில் அம்மா பெரியவங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் நமக்கு வலியுறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னது எடுங்க, இந்த நேரத்துக்கு இன்ன சமையல் தான் உடம்புக்கு உகந்தது அப்படின்னு அவங்கக்கிட்ட கலந்து பேசி நம்ம அவங்களோட ஒரு அந்யோன்யமாக இருந்தாலே நமக்கு நோயே வராதுங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.